ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி லஞ்ச் சாப்பிடலாம் ஃப்ரெண்டு கிட்ட அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட் போலாமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். சரி வான்னு சொல்லி லொகேஷன் போட சொன்னாரு. லொகேஷன் போட்டு வந்தோம். சவுதி போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருந்துச்சு அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இங்கே அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட் இருக்கிறதே தெரியாது. உள்ள போனால் அவ்வளோ கிராண்டா இருக்கு, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கூட்டமே இல்லை. என்னங்க சாப்பாடுலாம் இருக்கான்னு கேட்டேன். அதெல்லாம் இருக்கு, ஆனால் டைம் ஆயிடுச்சுல, எல்லாரும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்டப்ப நாட்டுக்கோழி மீல்ஸ்னு சொன்னாங்க. சரி ஓகே எடுத்து வந்து கொடுங்கன்னு கேட்டேன். தட்டே பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதில் அப்படியே ஒரு பருப்பு, ரசம், சாம்பார்னு எல்லாமே வச்சிருந்தாங்க. அது நாட்டுக்கோழி ஸ்மெல், அது வாசமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரி ரொம்ப நாள் கழிச்சு நாட்டுக்கோழி சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு ரைஸ் எடுத்துட்டு வர வரைக்கும் சப்பாத்தி இருந்துச்சு. அதை சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டு பார்த்தா உண்மையில சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு எடுத்து ஊற்றிட்டு சப்பாத்தியோட சாப்பிட்டோம் பாருங்க, செம்ம காரசாரமாக இருக்குங்க. பெப்பர் நல்லா தூக்கலாக போட்டு வச்சிருக்காங்க. ஓகே நம்ம ரைஸ் போட்டு சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ரைஸ் எல்லாம் போட்டுட்டு அது நாட்டுக்கோழி பீஸ் எடுத்து பார்த்தா ரொம்ப சின்ன பீஸ். அது 2 பீஸ் 52 ரியால் வருது. ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. குவான்டிட்டி சின்னதாக இருந்துச்சு. ஆனால் சார் ரைஸுக்கு உண்மையிலேயே அல்டிமேட்டாக இருந்தது. நேர்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானும் இங்கே இவ்வளோ நாள் கழிச்சு இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்றேன். சாம்பார்லாம் போட்டு சாப்பிட்டேன். ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தார், செஸ்வாங் ஃப்ரைட் ரைஸ்னு. அதை கொஞ்சம் ஓட்டு சாப்பிட்டு பார்க்கலான்னு சாப்பிட்டு பார்த்தா ஆஹா ஓவர் ஸ்பைசிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.